ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாயில் வச்சாவே கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் 3 டம்ளர் அரிசி மாவை வறுத்து எடுக்கணும். நான் ஒவ்வொரு டம்ளராக அரிசி மாவு போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான். நீங்கள் கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு கூட வாங்கிட்டு நல்லா இது போல் மிதமான சூட்லேயே நல்லா வறுக்கணும். அரிசி மாவு லைட்டாக சூடாகி நல்லா ஒரு கோலம் போடுற பதத்துக்கு நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு ஒரு பெரிய பேசனில் ஜலிச்சு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டம்ளர் அரிசி மாவை நான் ஜலிச்சு எடுத்துட்டேன். இப்போ 2வது டம்ளர் அரிசி மாவை ஜலிச்சுட்டு இருக்கேன். இப்போ 3வது டம்ளர். ஸோ 3 டம்ளர் அரிசி மாவில் நான் இப்போ முறுக்கு செய்ய போகிறேன். மாவு நல்லா சூடாக இருக்குது, அதனால இது நல்லாவே ஆற விட்டுறலாம். அதே டம்ளரில் 1 டம்ளர் பொட்டுக்கடலை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டு இதையுமே அரிசி மாவில் நல்லா ஜலிச்சு சேர்த்திக்கணும். அப்போ தான் முறுக்கு பிழியும் போது ஓட்டையிலெல்லாம் அடைச்சிக்காம இருக்கும். இதில் முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு நான் 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் நல்லா கசக்கிட்டு போட்டுடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அரிசி மாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். நல்லா இது போல் முழுமையாக கலந்துட்டுட்டு முறுக்கு வறுக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருப்போம். அந்த சூடான எண்ணெயை ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கும், நம்மளால பிசைய முடியாது. எண்ணெய்க்கு மேலே மாவு இது போல் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு நல்லா இது போல் கசக்கி கலந்து விடணும். மாவோட எல்லா பக்கமுமே எண்ணெய் நல்லா பட்டிருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும். மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா நல்ல ஒரு கொழுக்கட்டை பிடிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கணும். அதுக்கப்புறமா நல்லாவே உதிர்த்தி விட்டுடலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சுட்டு நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். முறுக்கு மாவு ஹார்டாக இருந்தால் நம்மளால் முறுக்கு புளிய முடியாது, கையெல்லாம் வலிக்கும். அதனால எப்போவுமே முறுக்கு மாவு நல்ல லூஸாக இருக்கணும். அப்போ தான் கையே வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக முறுக்கு பிழிஞ்சிட முடியும். நான் நல்லா மாவை இது போல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போது முறுக்குக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் சின்ன ஓட்டைகள் உள்ள 3 கண்ணு உள்ள பிளேட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை முறுக்கு மிஷினில் போட்டுட்டு இது கூட நல்லா எண்ணெயும் தடவி விட்டுட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து மிஷினுக்குள்ளே போட்டுடலாம். மீதமுள்ள மாவு இருக்குது அப்படின்னா அதை எடுத்து திரும்பவும் போட்டுட்டு இதில் இனிமேல் முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு மேலே நான் முறுக்கு பிழிஞ்சு பார்க்க போகிறேன், ஈஸியாக ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே ஈஸியாக ஃப்ளோ ஆகுது. இனி எண்ணெயில் முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கடாய் எந்த அளவுக்கு முறுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு முறுக்கு போட ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு முறுக்கு பிழிய கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா மாவில் கொஞ்சம் சூடான எண்ணெய் ஊற்றி திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா முறுக்கை இது போல் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துடலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கிறதுக்கு முன்னாடியே கரண்டி போட்டு முறுக்கை திருப்பி விட வேண்டாம், முறுக்கு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முறுக்கு நல்லாவே முறுமுறுப்பாக ஆயிருக்கு. கலரும் நல்லாவே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். முறுக்கு நல்லா பர்ஃபெக்டாக சாஃப்டாக ரெடி ஆயிருக்கு.
மீதி உள்ள மாவுலையுமே நான் இது போல் முறுக்கு சுட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவு வச்சு முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.